காஞ்சிபுரத்திலே மேற்கு ராஜவீதியிலே வருஷத்திலே 80 நாட்களுக்கும் குறையாமல் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. இதிலே ரதசப்தமி என்பதானது பொங்கல் போன்று நமக்கு முக்கியமான ஒரு திருநாள். இந்த ரதசப்தமி என்று திருமலா திருப்பதியிலே 7 வாகனங்களிலே ஒரே நாளிலே மலையப்ப சுவாமி வெங்கடாஜலபதி உற்சவம் நடைபெற்று வருகிறது. புதியதாக நம்முடைய ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய விருப்பத்திற்கு இணங்க அவர் தொடங்கி வைத்த அந்த தங்கரத திருப்பணியானது சமீபத்திலே அண்மையிலே நிறைவு பெற்று ஓரிக்கையிலிருந்து மணிமண்டபத்திலிருந்து ஏகாம்பநாதர் கோவில் வரையிலே மிக விமர்சையாக அதனுடைய வெள்ளோட்டமானது நடைபெற்றது. இந்த தங்கரதத்திலே ஏகாம்பநாதருடைய உற்சவமானது ரதசப்தமி என்று முதல் முறையாக ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி என்று சொல்லக்கூடிய தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லக்கூடிய ஏகாம்பநாதருடைய அந்த முதலாக இந்த தங்கரதத்திலே ராஜவீதிகளிலே காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுடைய ராஜவீதிகளிலே இந்த உற்சவமானது நல்ல முறையிலே மக்கள் பக்தர்கள் அனைவரும் ஆனந்த பரவசத்துடன் சந்தோஷப்படக்கூடிய விதத்திலே அந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடாகி இருக்கிறது. அதிலே பக்தர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு ரதசப்தமி என்று நடைபெறக்கூடிய ரதோத்சவத்திலே அந்த சப்தமிக்கே பேரு ரதசப்தமி என்று பெயர். அதிலே அதற்கு பொருத்தமாக ரத உற்சவம் நடைபெற இருக்கிறது. அதிலே காஞ்சி மக்களும் கிராமப்புற மக்களும் அனைவரும் சேர்ந்து தரிசித்து இறைவனை தரிசித்து அந்த ஏகாம்பநாதர் காமாட்சி அம்மனுடைய அருளோடு சீரும் சிறப்புமாக விளங்குவதற்கு இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.